வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம நீர் தோசையும் இந்த தோசை கூட தொட்டு சாப்பிட்ற மாதிரி நல்ல ஒரு அருமையான வேர்க்கடலை சட்னியும் சேர்த்து பார்க்க போகிறோங்க. இது ரெண்டும் டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செய்கிறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ வாங்க நம்ம நீர் தோசையும் வேர்க்கடலை சட்னியும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு சட்னி செய்யறதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 6 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் வந்து உங்கள் சட்னியோட காரத்துக்கு தகுந்த அளவு சேர்த்துக்குங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, 2 டேபிள் ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். வேர்க்கடலை வந்து வறுத்த வேர்க்கடலை சேர்த்துருக்கேன்னா அதனால் ஒரு 2 செகண்ட் வறுத்து விட்டோம்னா போதும். இது பச்சை வேர்க்கடலைன்னா வேர்க்கடலை வறுப்பட்டதுக்கு அப்புறம் நீங்கள் பொட்டுக்கடலை சேர்த்துக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா இது கூடவே ஒரு சின்ன துண்டு புளி, ஒரு 4 பூண்டு பல், 10 புதினா இலை, ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து ஒரு 2 செகண்ட் மட்டும் வதக்கி விடுங்க. ரொம்ப நாளை வதக்க வேணாம். இப்போ எல்லாம் ஆறட்டும். நம்ம தோசை மாவை அரைச்சிக்குவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் அளவுக்கு பச்சரிசி எடுத்து நல்லா ஒரு 2 மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருக்கேன். பச்சரிசி வந்து சீக்கிரமாகவே ஊறி வந்துடும். ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிங்கனாலே போதும். இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக இருக்கணும். இப்போ அரைச்சதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்குங்க. இந்த மாவோட பக்குவம் பார்த்திங்கன்னா நம்ம ரவா தோசைக்கெல்லாம் கரைப்போம்ல மாவு தண்ணியாக அந்த அளவு இருக்கணும். அப்போ தான் நமக்கு தோசை நல்லா வரும். இப்போ மாவு கூட வந்து பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த பக்குவத்துக்கு இருக்கணும். நல்லா தண்ணியாக இருக்கணும் மாவு. இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி மாவை கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். நம்ம சட்னி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்றுறது எப்படின்னு பார்ப்போம். இப்போ எல்லா பொருளும் ஆற வச்சுட்டு பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிருக்கேன். இது கூட ஒரு 10 சின்ன வெங்காயம் வதக்காமல் இது போல் பச்சையாக சேர்க்கணும். அப்போ தான் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த சட்னியை வந்து லேசாக கொரப்பு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். தாளிப்பு பார்த்திங்கன்னா சட்னிக்கு கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து தாளிச்சிருக்கேன். தாளிப்பை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குவோம். அவ்வளோதான், நம்மளோட வேர்க்கடலை சட்னி சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தோசை ஊற்றுறதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பில் கல் போட்டிருக்கேன். நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம ரவை தோசை எப்படி ஊற்றுவோமோ அதே போல் நம்ம ஊற்றிக்கணும். தோசையை மேலாப்பில் இது போல் எடுத்து ஊற்றணும். இப்போ தோசை ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் வேக வச்சாலே போதும். சூப்பராக அருமையாக வெந்து வந்துடும். இந்த தோசையை திருப்பி போட வேணாம், எண்ணெயும் சேர்க்க வேணாம். 2 நிமிஷம் மட்டும் ஹை ஃப்ளேமில் வேக வச்சுருங்க. நல்லா அருமையாக வெந்து வந்துடும். அவ்வளோதான். இது அப்படியே நம்ம மடக்கி எடுத்துக்க வேண்டியதான். தோசை பார்க்கும் போதே தெரியும் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு உங்களுக்கு. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். கார சட்னி, வேர்க்கடலை சட்னி இது கூடலாம் வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்குங்க. மீதம் இருக்கிற மாவி இதே போல் நான் ஊற்றி எடுத்துக்கிறேன். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டிஃபன் ரெசிபி தான். இட்லி தோசை மாவு இல்லாத சமயத்தில் இது போல் ட்ரை பண்ணலாம். டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த நீர் தோசை ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் டிஃபன் ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கேன். அதோட லிங்க் எல்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.